அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து என்னை நீக்கினாலும் என்னுடைய இறுதி மூச்சு வரை அதிமுக வெற்றியடைவதற்குத்தான் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கும். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் போனாலும் அதிமுகவின் தொண்டர்கள் என் மீது அதிக அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது அவரது மறைவிற்கு பிறகுதான் நாங்கள் அரசியலில் முதலாவதாக சறுக்கலை சந்தித்தோம். அதற்கு முன்பாக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களது உத்தரவுதான் அது சரியோ தவறோ அப்படியே கேட்கக்கூடிய தொண்டர்களாகத்தான் இருந்தோம். அமைச்சராக கூட நாங்கள் அவர்களது முன்பாக நாங்கள் அமைச்சர் என்ற உயர் பதவியே வகிக்கக்கூடிய பதவியில் இருக்கிறோம் என்ற ஆணவம் கிடையாது. அப்பேற்பட்ட அதிமுகவில் இருந்து என்னை நீக்கிவிட்டார் எடப்பாடி என்றும் நிச்சயமாக மீண்டும் ஒரு வாய்ப்பு அதிமுகவின் தொண்டர்கள் கொடுத்தால் அதை முழு மனப்பூர்வமாக ஏற்று மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வகையில் அதிமுகவின் வளர்ச்சிக்கும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது பெயரை மீட்டெடுக்கும் விதமாக நாங்கள் போராடுவோம், களத்தில் அதற்கான வேலைகளை செய்வோம் என்றும் கூறியிருக்கிறார். முழுக்க இவர் கூறுவது சுயநலமா, வேறு கட்சியில் இணையாமல் இவர் இருக்கிறாரே, எதற்காக வேறு கட்சியில் இவரை சேர்க்க மாட்டாங்களா என்ற பல கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. நிச்சயமாக கிடையாது. காரணம், பாஜகவில் இவரை சேர்ந்தால் நிச்சயமாக முக்கியமான பதவிகள் கொடுப்பதற்கு கூட தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆளுநர் பொறுப்பிற்கு கூட இவர் தகுதியாகத்தான் இருப்பதாக ஏற்கனவே நாம் செய்திகளை பார்த்திருந்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்காகத்தான் யுத்தத்தை தொடர்ந்தேன் என்று ஏற்கனவே கூறியிருந்தார். ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூட தோல்வியடைந்ததற்கும் அதிமுக தோல்வியடைந்ததற்கும் மிக முக்கியமான காரணம் எடப்பாடி தான் என்றும் அப்பொழுதே தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். பன்னீர்செல்வம் அவர்கள் யார் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டார். அதிமுகவின் வேட்பாளரை விட அதிக அளவு வாக்குகளை பெற்று 2வது இடத்தில் தோல்வியை தழுவினார். ஆனால் தற்பொழுது அதிமுக வெற்றியடைய வேண்டி என்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் அழைப்பு கொடுத்தார். நிச்சயம் வருவேன் என்றும் கூறியுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். இதை பற்றி கருத்துக்களை கூறுங்கள்.